ஷேக் அல்பானி அவர்கள் பலகீனப்படுத்தும் ஹதீஸ்கள் உடைய நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே இதுக்கு பதில் சொல்வதற்கான தகுதி நம்மிடத்தில் இருக்கான்னு தெரியாது. என்றாலும் கேட்கப்பட்ட கேள்விக்கு என்னால் முடிந்த ஒரு பகுதியை நான் சொல்கிறேன். அதாவது பொதுவாக இன்றைக்கு ஹதீஸ் கலையிலே ஹதீஸ் துறையிலே ஹதீஸ்களை ஆய்வு செய்து தரம் பறிப்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்து மரணித்தவர் தான் ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். அவர்களுடைய அந்த ஹதீஸ் ஆய்வு பயணம் அப்படி என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு அறிஞர்களுக்கும் உள்ளது போன்ற சில பிரத்யேக அணுகுமுறைகள், இயல்புகள், பொதுப்பண்புகள், தனித்துவமான பண்புகள் என்று எல்லாம் இருக்குது. இப்போ கடந்த கால அறிஞர்கள் இமாம் திருமிதி கொண்ட ஒரு அணுகுமுறை, ஹாக்கிமி கொண்ட ஒரு அணுகுமுறை, அதாவது பொதுவான அடிப்படைகளோடு தனிப்பட்ட அணுகுமுறைகள் என்று ஒரு பகுதி இருக்கும். இந்த மாதிரி ஷேக் அல்பானிக்கும் சில தனிப்பட்ட அணுகுமுறைகள் இருந்தது. ஆனால் பல அறிஞர்களுடைய பார்வை என்னன்னு சொன்னால், ஷேக் அல்பானி அவர்களுடைய சில்சிலத்துல் ஹதீஸு தஈஃபா என்ற அந்த பலகீனமான ஹதீஸ்கள் தொகுப்பு என்று சொல்லி அவர் தொகுத்த 14 பாகங்களை கொண்ட அந்த நூலில் செய்கின்ற விமர்சனங்கள் சில்சிலத்துல் ஹதீஸ் சஹீஹா, அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூலில் செய்கின்ற விமர்சனங்களை விட கொஞ்சம் பலமானது. அதாவது அதனுடைய இந்த விமர்சனங்கள் கொஞ்சம் ஒரு பலமானது அப்படி என்று சொல்லி என்ன சொல்கிறாங்க. ஒரு சில அறிஞர்களுடைய பார்வை என்னென்னா, ஷேக் அல்பானி அவர்கள் ஒன்றை லைஃபாக்கினால் அது நிச்சயமாக லைஃபாக தான் இருக்கும். ஆனால் அது ஹசன் தரத்தில் கொண்டு வரக்கூடிய செய்திகளில் சில பொழுதுகளில் பலகீனங்கள் இருக்கும் என்ற ஷேக் அல்பானி அவர்கள் ஷவாஹித் முதாபாத்துகள், அதாவது துணை ஆதாரங்கள், துணை அறிவிப்பாளர் வரிசைகள், கிளை அறிவிப்பாளர் வரிசைகளை கொண்டு பலப்படுத்தக்கூடிய செய்திகளில் சில பிரச்சனைகள் உண்டு என்று சில அறிஞர்களுடைய பார்வை. இப்படியான சில விமர்சனங்கள் ஷேக் அல்பானிக்கு உண்டு என்றது தான் நாங்கள் உண்மை. மற்றபடி ஷேக் அல்பானி அவர்களை பொறுத்த வரைக்கும் பலகீனம் என்று சொன்னால், அதாவது அது நிச்சயமாக பெரும்பாலும் நிச்சயமாக பலகீனமாகத்தான் இருக்கும் என்றது பொதுவான ஒரு கருத்து. அந்த ஹதீஸ் துறை மாணவர்களுக்கு மத்தியிலும் அறிஞர்களுக்கு மத்தியிலும் ஒரு பொதுவான நிலைப்பாடு. அவர் ஹசன் தரப்படுத்தக்கூடிய செய்திகளில் சில கேள்விகள் உண்டு அப்படி என்றது அவருடைய பலகீனம் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. காரணம், பொதுவாக ஹசன் தரத்தில் விமர்சிக்கக்கூடிய அந்த இடங்களில் இந்த நிலைப்பாடு எல்லா அறிஞர்களுக்கும் ஏற்பட்டிருக்குது. ஹசன் தரத்து விஷயத்தில் ஒரு பார்வை எல்லா ஒரு விஷயத்துக்கும் என்ன செஞ்சுக்குது, ஏற்பட்டிருக்குது அப்படின்ட்டு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஆலம். இதான் அந்த கேள்விக்குரிய ஒரு சுருக்கமான ஒரு பதில்.